ஒரு ரகசியம் சொல்றேன், அதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 2ஆம் உலகப் போர்ல மனிதர்கள் மட்டும் கிடையாது, அதுல பேய்களும் கூட சேர்ந்து சண்டை போட்டுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஓய், என்னடா கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறியா? ஏதோ ரகசியம் சொல்லுவேன்னு பார்த்தா காதுல பூ வைக்கிற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். ஆனா இது எதையும் நான் சொல்லல, இந்த கதையில அப்படிதான் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னு கட்டாயம் நம்மளால கணிக்க முடியாது. சரி வாங்க, அது எல்லாத்தையும் கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு கோஸ்ட் ஆஃப் வார். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல யூஎஸ் ராணுவத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுல அலறிக்கிட்டே கண்ணு முடிக்கிற இவன் தான் அந்த படத்துடைய ஹீரோ. அந்த நேரம் அவன் முன்னாடி யாரும் நிக்கிறாங்க. அவனும் பயந்துகிட்டே தான் கிட்ட இருக்கக்கூடிய கை துப்பாக்கி எடுக்க போறான். ஆனா அந்த ஆளு அதை பத்தி கவலைப்படாம சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்க, இவன் கையில துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் எடுக்கிறான். இதால ஹீரோ பயந்து சுடுறான்னு கண்ணு முடிக்க, மறுபடியும் அவன் கண்ணை திறக்கும் போது அங்க யாரும் இல்ல. மறுநாள் காலையில விடிஞ்சு போகுது. இவங்க எல்லாரும் வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்க, அதுல ஒருத்தன், எப்பாடே யாருக்கிட்டயாச்சும் வேற சாக்ஸ் இருக்காடா, இதை போட்டுக்கிட்டே இருந்தா கால் எரியுதுடா. இல்லையாப்பா, சரி போலான்னு அவனும் கிளம்பி வர, இவங்க போற வழியில யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நாசிகளுடைய ஜீப் பாதையில வந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட தூரம் அது போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வெடிக்குது. அப்போ இதுல ஒருத்தன், அடைச்ச ஜீப்பை காப்பாத்திருக்கலாம்ல, இப்போ பாரு இங்கிருந்து நம்ம மறுபடியும் நடந்தே போகணும். மிச்சம் மீதி எவனாச்சும் இருக்கானு பார்க்க ஜீப் கிட்ட போறாங்க. அங்க உயிரோட இருக்கக்கூடிய எல்லாரையும் இவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் அவங்க போட்டிருக்க பேட்சையும் கூடவே தங்க பல்லையும் தட்டி தூக்குறான். என்னடா நீ சோகமா செத்து போற, நல்லா சிச்சிக்கினே சாவணும் சரியா அப்படின்னு அவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருக்கான். இவங்களையும் ஒரு ஆள் போய், இவன் தான் அந்த டீமுக்கு லீடர் நினைக்கிறேன்டா, அவன் கோட்டை பாத்தியா, இதோ பாரு என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சா உன்னை விட்டுடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவன் வந்து இவனை சம மாத்துறான். இந்த கேப்ல ஹீரோ வந்து அவனை சுட்டு கொண்டுடுறான். சாரிப்பா, டைம் இல்லை, நம்ம சீக்கிரமா போகணும், அதுக்காக தான் சுட்டேன், நீ மட்டும் குறுக்க வரல நான் உன்னை கையோலி வச்சு சாவச்சிருப்பேன் அப்படின்னு அவனும் கதை விட்டுக்கிட்டே அங்கிருந்து நடந்து போறாங்க. இவங்க போற வழியில மறுபடியும் சில பேர் பாக்குறாங்க. அதனால அவங்க பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, அங்க போருக்கு பயந்து சாதாரணமான மக்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒருத்தன் நேரா அவங்க கிட்ட ஓடி போய் தான் கிட்ட இருக்கக்கூடிய பேட்சையும் கூடவே அவன் பிடிங்கி வச்சிருக்கக்கூடிய தங்க பற்களையும் கொடுக்குறான். இதை வித்தினா உனக்கு நல்ல பணம் கிடைக்கும்னு சொல்ல, அங்கிருந்து இவங்க அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வராங்க. என்ன இவன் வண்டியிலே தூங்குறான், அடே எழுந்துடா, வாங்கப்பா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க, எங்க கிட்ட வண்டி கூட கிடையாது, ஒரே ஒரு நாள் எங்களுக்காக காத்திருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இதை கேட்டவங்க பயந்து, அதெல்லாம் முடியாது, நாங்க இருக்க மாட்டோம், இப்போவே நாங்க கிளம்புறோன்னு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. என்ன இவனுங்க போற வேகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போறானுங்க, ஏதோ ஒண்ணு இங்க தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. உள்ள வந்த இவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, இவங்க இப்ப தங்கியிருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது. அவங்க மொத்தம் 4 பேரு, அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஹீரோ அங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது என்ன இங்க 4 புள்ளி இருக்குன்னு பாக்குறான். அது சேருடைய தடத்துக்கு கரெக்டா பொருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க நகைக்கீரல்களை பாக்குறான். இன்னொருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பாத்ரூம்குள்ள என்னமோ சத்தம் கேக்குது. அதனால அவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு நேரா போய் கதவை திறக்க பாக்குறான். ஆனா அந்த கதவு திறக்க மாட்டேங்குது. சரி எதுவும் இல்லைன்னு அவன் திரும்பி வர, அப்போ அந்த கதவு தானா திறக்குது. வீட்டை முழுமையா சோதனை போட்ட பிறகு இவங்க எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னமோ சத்தம் கேக்குது. இவங்களும் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாம ஆளாளுக்கு ஒரு திசையில போறாங்க. அப்போ ஹீரோ தான் கூட ஒருத்தனை கூட்டிக்கிட்டு அந்த சத்தம் வர பாதையில போய்கிட்டு இருக்க, இவங்க திரையை விளக்கும் போது அங்க யாரோ தூக்குல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா மறுகணமே அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அடே நீ தானே அதை பார்த்த, இல்ல என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுதா? இல்லடா நானும் பார்த்தேன்னு 2 பேரும் குழம்பி போறாங்க. இதை பத்தி மறுபடியும் கீழே வந்து கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன், இந்த வீட்டுடைய ஓனர், அவர் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காரு. ஆனா என்ன இது வேற ஒரு மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு மறுபடியும் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை அந்த டைரி வச்சிருந்தவன் கேட்டுட்டு, இது ஆல்பாபெட், இருங்க அது நம்ம கிட்ட என்னமோ சொல்ல வருதுன்னு அதை எழுதி வைக்கிறான். அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு கால்கள் இல்லைன்னு போட்டிருக்கு. இதை பார்த்த இவங்க அதை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது மேல இருந்து ஒரு அணில் கீழே விழுந்து இறந்து போகுது. அடே பாத்தியா, இதான் அந்த ஆல்பாபெட், நம்ம கிட்டே கதை விட்டுறான்னு அதை மறுபடியும் நெருப்புல போட்டுடுறாங்க. அங்கிருந்து ஆளாளுக்கு தூங்க போறாங்க. அதுல அந்த டைரி வச்சிருக்கக்கூடிய ஒருத்த மட்டும் அப்படி அதுல என்னதான் போட்டிருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா புரிஞ்சுதான் தெரியல. சரி வந்ததுக்கு இந்த பெட்டியாச்சும் திறக்கலான்னு பார்த்தா அதுவும் திறக்க மாட்டேங்குது. அந்த நேரம் கரெக்டா விளக்குகள் அணையுது. அப்போ இவன் மறுபடியும் நெருப்பை பத்த வைக்க இவன் பின்னாடி யாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல யாருமே இல்ல.
இன்னொரு பக்கம் ஒருத்தன் இவங்களுக்கு பாதுகாப்பா யாராச்சும் வராங்களான்னு காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவன் பின்னாடியும் யாரோ கடந்து போக இவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கோப்ல யாரையோ பாக்குறான். ஆத்தாடி யாருன்னு தெரியலையே, எவனா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நேரா கீழே வந்து பாக்குறான். இவன் கீழே நின்றுகிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஹீரோ இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். மறுநாள் 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ நேற்றுக்கு நைட்டு அவன் மட்டும் வெளியே வந்து தனியா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல அதை கேட்டு அந்த கண்ணாடி போட்டவன், அவன் அப்படித்தான்ப்பா, ரொம்ப மோசமானவன், நான் ஏற்கனவே அவன் கூட வேலை பார்த்துருக்கேன், அந்த ஆளு ரொம்பவே மிஸ்டீரியஸானவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி வந்து, ராஜா கதை அடிச்சது போதும் என் கூட வந்து உதவி பண்ணுன்னு கூப்பிடுறான். ஐயோ கேட்டிருப்பானோன்னு இவன் பயந்துக்கிட்டே அவன் பின்னாடியே போக மேலே போன இவங்க கார்பெட்டை எடுக்கும்போது கீழே ஏதோ ஒரு வகையான குறியீடு வரையப்பட்டிருக்கு. இது இருள் மந்திரத்தை குறிக்குதுன்னு அவங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டு அங்கிருந்த பீரோவை நகத்தை பார்க்குறாங்க. அது கரெக்டா அந்த வரைஞ்சிருக்கிற இடத்துக்கு நடுவில் வரும்போது கதவு தானா சாத்திக்கிட்டு ஒருத்தனுடைய விரல்கள் உடைஞ்சு போகுது. அவனும் அடே ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்குறான். அதை பார்த்தவன், நது நான் பண்ணனா, அடே நான் ஒன்றும் பண்ணடான்னு சொல்ல இவங்க அங்கிருந்து மறுபடியும் வரும்போது ரேடியோவில் ஒரு பதிவை கேட்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு. இதை இவங்க கேட்டுட்டு அதிர்ந்து போகும்போது மறுபடியும் அங்கே டுக்கு டுக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த கண்ணாடிக்காரன் ஓடி வந்து இது ஆல்ஃபாபெட் தானே எழுத ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அது தானாவே அவன் கையை பிடிச்சி எழுதுது. இந்த முறை அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வெளியே போனால் இறந்து போயிடுவீங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா நாஜிகள் கூடிய விரைவில் இங்கே வந்துடுவாங்க. இவங்க கிட்ட வேற போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமம், இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க அன்னைக்கு நைட்டும் அதே இடத்துல தங்குறாங்க. அதே போல் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதிரிகள் அங்கே வந்துட்டாங்க. அவங்க எண்ணிக்கையில் வேற அதிகமாக இருக்க அதை பார்த்து இவங்க சத்தம் போடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வந்தவங்க யாரும் இல்லைன்னு நினச்சி திரும்ப போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே ஏதோ பலமாக சத்தம் கேட்குது. இவங்க 4 பேரும் மேலே வந்தவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவம் அவனுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ரெடியாக இருக்க அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு வெடிகுண்டு எடுத்து உள்ளே வீசுகிறாங்க. அதை பார்த்து ஒருத்தன் ஓடி போய் அது மேலே படுத்துக்கிறான். மேலே காவல் காத்தவன் ஸ்னைப்பரை வச்சு அவங்கள சுட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ எழுந்து வரும்போது தன்னுடைய நண்பனை பார்த்துட்டு, உனக்காக நான் பழி வாங்குவான்னு உள்ளே வரக்கூடிய எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் துப்பாக்கியிலையும் குண்டு தீர்ந்து போச்சு. அதனால அவன் உள்ளே ஓடி போக அவனை தேடி வரக்கூடிய எல்லாரையும் ஒளிஞ்சிருந்து தாக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் எதுக்கு நமக்கு வம்புன்னு ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். வந்த எதிரிகள் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியும். இவன் யாரு புதுசாக இருக்கான்னு கிட்ட போகும்போது அங்கே ஹீரோ பதுங்கி நின்று தாக்குறாரு. அதே போல் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவன் வீரம் வந்து வெளியே வரும்போது என்னன்னே தெரியாத ஒன்று அவனை பாத் டப்பில் போட்டு அமுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடிக்காரனை கட்டுறாங்க. ஆத்தாடி மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நைஸாக கன்னை லோட் பண்ணிட்டு தோ வரண்டான்னு போனா எம்மாடி பேயின் கத்திக்கிட்டே கீழே விழுந்துட்டான். அதே நேரம் ஒரு ஆள் அந்த பேய் சேர்ல வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கு. மேலே அந்த ஸ்னைப்பரை காட்டும்போது அவன் முன்னாடி ஒருத்தன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். இவங்க வெறும் 5 பேர் சேர்ந்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய படையையே வீழ்த்திருக்காங்க. ஆனா என்ன, இவங்க 5 பேர்ல ஒருத்தனுக்கு பலம் அடிபட்டிருக்கு. என்னடா இது, இந்த பேய்கள் நமக்கு உதவி பண்ணுது, நிஜமா நம்மளால இதை தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்ல அப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து, நான் இங்க தேடி பார்த்ததுல எனக்கு கிடைச்சது என்னன்னா, ஒரு அழகான குடும்பம் இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நாஜிகள் இங்க வந்து அவங்கள ரொம்பவே கொடூரமான முறையில கொண்டுட்டாங்க. முதல்ல அவங்க அந்த பையனை தண்ணியில மூழ்கடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க பொண்ணை தூக்குல தொங்க விட்டு கொண்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் அவங்க அப்பாவையும் சேர்ல கட்டி போட்டு உயிரோட எரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் எப்படி கொண்டாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க 4 பேருடைய உடல்களும் முறையான வகையில அடக்கம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசி முடிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து பாத்ரூம்குள்ள போகும்போது அந்த பையனை கொண்டு பாத் டப்பே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பையனுடைய உருவத்தை அதுல பாக்குறான். ஆனா அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் மறைஞ்சு போறான். மறுபடியும் இவன் அந்த தண்ணியை பார்த்துட்டு, நான் உங்களுக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன், என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்ல அதுங்க அவனை தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி கொல்ல பாக்குது. வெளியே வரலான்னு பார்க்கும்போது நாஜிகள் அவனை வெளியே வரவிடாம தடுக்கிறாங்க. அது கூடவே இன்னும் சில உருவத்தை பார்க்கறான். அப்போ அவன் கூட்டாளி, என்னடாச்சு ஏன் கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான். ஹோ கனவா, பயந்துட்டேன், சரிவா கீழே போகலான்னு கூட்டிகிட்டு போக அடிப்பட்ட ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய நினைவுகள் அவனை விட்டு போகாம இருக்க இவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணாடிக்காரன் ஹீரோவை கீழே கூட்டிகிட்டு போய் அந்த குடும்பத்துடைய புகைப்படத்தை காட்டுறான். அந்த நேரம் டார்ச் லைட் அணைஞ்சு போக உடனே அந்த கண்ணாடிக்காரன், நான் போய் பேட்டரி கொண்டு வரேன்னு போறான். ஹீரோவும் அந்த கண்ணாடிக்காரன் இந்த டைரியை பார்த்துன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்குறான். ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. பின்னாடியே அந்த கண்ணாடிக்காரன் வந்து அது ஜெர்மன்ல இருக்கும், அதை கூடன்னு பிடிங்கிட்டு போறான். இதுவே இவனுக்கு புரியாம இருக்க மேல அடிபட்டவன் மயக்கத்துல இருக்கும்போது ஒரு கை அவனை பிடிக்க வருது. உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அங்க ஓடி வரும்போது அவன் ஹீரோவை பார்த்துட்டு, இது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது, அது நாம தான் சொல்லிக்கிட்டே இறந்து போறான். அன்னைக்கு நைட்டும் இவங்க அதே இடத்துல தங்கலான்னு பாக்குறாங்க. அங்க ஹீரோவை காட்டும்போது அந்த உருவம் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கு.
உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டம் போடுறாங்க. அதில் ஹீரோ இந்த கண்ணாடிக்காரன் எதையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைரியில் எதுவுமே எழுதப்படலைன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்கும்போது இந்த முறை அந்த டைரி முழுக்க ஜெர்மனில் எழுதிருக்கு. உடனே ஹீரோ ஏதோ தப்பாக இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான் சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது வழியில் சில பேர் பார்க்குறாங்க. அவங்க யாருன்னா உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்த அதே மக்கள். என்னடா இது, இன்னுமா இவங்க போல, சரி நம்ம போவோம்னு இவங்க மறுபடியும் நடந்துக்கிட்டு இருக்க. ரொம்ப தூரம் நடந்த பிறகு இவங்க மறுபடியும் அதே இடத்துக்கு வராங்க. அடே என்னடா இது, மறுபடியும் இங்கேயே வந்து நிற்கிறோம், இந்த முறை இப்படிக்கா போகலான்னு திரும்பி போக இவங்க நடந்துக்கிட்டே இருக்கும்போது இருட்டி போகுது. அன்னைக்கு நைட் அதே இடத்துல படுத்துக்கிட்டு தூங்கிட்டாங்க. அப்போ பல் பிடுங்கிய காட்டும்போது யாரோ வந்து அவனை தொட அவனுடைய கையை காலை கட்டி போட்டு அவனை தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. அடே என்னை வெட்டுங்களான்னு கத்திக்கிட்டே அவன் கண்ணு முடிக்கிறான். பக்கத்தில் எவனே வெற்றுலக்கன்னு எழுதியிருக்கான். அவன் அந்த தடயத்தை அழிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறையும் இவங்க அதே இடத்துக்கு தான் வராங்க. திரும்ப போனால் இவங்களால கொல்லப்பட்ட உடல்கள் அங்கேயே தான் இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலான்னு நடந்தா மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த கண்ணாடிக்காரன் அந்த உடல்கள் இன்னும் அழிக்கப்படலன்னு போட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் கடைசி பக்கத்தை வேற காணோம். நாம் மட்டும் அந்த உடல்களை கண்டுபிடிச்சி அதை அடக்கம் பண்ணிட்டா இதை விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த பேய்கள் வரதை கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே மாவை கொட்டுறாங்க. அதே போல் அந்த பேயும் அதில் நடந்து வர ஹீரோவும் அதை பார்த்து பயந்து கண்ணை முடிக்கிறான். கண்ணை திறந்தா அது இன்னும் போகலை. அடே என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுடா, எப்படியாச்சும் சுட்டு காப்பாத்துங்கடா, வாங்கடா வாங்கடான்னு கத்திக்கிட்டே இருக்க. அவங்களும் யாரா சுடத்து, ஏன்டா யாராச்சும் தெரிஞ்சதான சுட முடியும், சரி எங்கே போகுதுன்னு அவங்க பின்னாடியே போகிறாங்க. அங்கே தான் இறந்து போன உடல்கள் இருக்குது. அதை பார்த்தவங்க உடனே அந்த உடல்களை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கடைசி பக்கமும் கிடைக்குது. இவங்களும் அவங்கள புதைச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்க உள்ள அந்த பல் பிடிங்கியை காட்டும்போது அந்த லேடியோடைய ஆவி அவன் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன இது கண்ணாமூச்சி ஆடுது, சரி நம்ம போவோன்னு திரும்புகிறான். அப்போது அது அவன் முன்னாடி வந்து அவன் கழுத்தை பிடிக்க கீழே ஒரு வழியாக நம்ம சாதிச்சிட்டோன்னு இவங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உள்ளே வந்தவங்க அந்த டைரியை படிக்கும்போது அடே இது ஜெர்மன் கிடையாதுடா, இந்த 4 பேரும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க, ஏதோ இங்கே தப்பாக இருக்குன்னு நினைக்க அந்த ஆள் எழுதின வார்த்தைகள் இங்கேயும் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் அவனை கூட்டிக்கிட்டு போய் ஏதோ சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. கீழே இவங்க கிட்ட வந்து அதுங்க இவங்களை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு இவங்க அவங்கள கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ இது எதுவும் உண்மை கிடையாது, இதை தான் அவன் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சவன் அதிர்ந்து போகிறான். ஏன்னா அவனை சுற்றி டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் டீமை சேர்ந்த எல்லாரும் ரொம்பவே கொடூரமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே இவன் என்னடா பண்ணுறீங்க, என்னை விடுங்கடான்னு எழுந்துக்கிறான். அப்போ தான் தெரியும் தனக்கு கால்கள் கிடையாதுன்னு. இதை தான் அவங்க ஏற்கனவே எழுதி பார்த்துருப்பாங்க. சரி டாக்டர் எங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறான். அதாவது 2ஆம் உலக போகிறப்ப கண்ணா நீ 2ஆம் உலக போர்லே கிடையாது, அது நடந்து பல ஆண்டுகள் ஆகுது, நாங்கள் ஜஸ்ட் அதை ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் மூளைக்குள்ளே ஏற்றினோம். ஆப்கானிஸ்தானில் ஒரு வேலையாக நீங்கள் போனீங்க, அங்கே ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து எதிரிகள் வந்ததால் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. வந்த அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு அவங்கள குடும்பப்படுத்தினாங்க. இருந்தாலும் அந்த குடும்பமே உங்களை காட்டி கொடுக்காம இருக்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மேலும் சில தீவிரவாத படைகள் அங்கே வந்ததால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க வந்தவங்க அந்த குடும்பத்தை இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டாங்க. அவங்க எப்படி செத்தாங்களோ அதே போல தான் இந்த கனவுகளை நீங்கள் கண்டுகிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அவங்க அந்த குடும்பத்தையே கொண்டுட்டு வெளியே போன பிறகு நீங்கள் வந்து பார்க்கும்போது யாரும் அங்கே உயிரோட இல்லை. அந்த பசங்களுடைய அம்மா வேற காணோம். அங்கிருந்து நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரம் பின்னாடியே அந்த லேடி வெடிகுண்டை தூக்கிட்டு ஓடி வர நீ கனவுல பார்த்த மாதிரி உன்னுடைய நண்பன் அதை ஓடி போய் தடுத்தான். அதால் உங்கள் 4 பேருக்கும் பலமாக காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய மூளைகளை செயல்பாட்டில் வச்சிருக்க தான் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு முறையும் உங்கள் டீமில் யாராச்சும் கண்ணு முழிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் உள்ளே சொல்ல பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களுடைய நினைவுகள் ஏன் திரும்ப வரமாட்டேங்குதுன்னு தெரியலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ எனக்கு தெரியும், ஏன்னா நிஜமாவே இந்த டிவைஸ்க்குள்ளே ஏதோ ஒரு பேய் இருக்கு, தயவு செஞ்சு மறுபடியும் என்னை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த டிவைஸ் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்குது. உடனே அவன் சீக்கிரம் டைம் இல்லைன்னு சொல்ல அப்போதான் அவனுக்கு புரியுது அந்த டிவைஸ்க்குள்ள பேய் வரத்துக்கு என்ன காரணம்னா இவங்க மேலே பாம்பு வெடிக்கும்போது அந்த லேடி இவங்களை பார்த்து வெற்றுலக்குன்னு ஒரு சாபத்தை கொடுத்துருப்பா. இதை இவன் யோசிச்சுக்கிட்டே கரெக்டாக அந்த நினைவுக்குள்ளே போகிறான். அதே போல் அந்த உருவம் அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க அதை பார்த்தவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.